ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன். ஆக்சுவலாக இந்த ஒரு ஷார்ட்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரீசெண்டாக ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புழுதிக்கோட்டை விலாக் வந்து நம்ம போட்டிருப்போம். நீங்கள் வந்து நிறைய பேர் பார்த்துருந்துருப்பீங்க. அதோட ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து நான் அந்த அந்த விலாகில் இருக்கிறது சின்னதாக கட் பண்ணி ஒரு பார்ட்டாக ஒரு ஷார்ட்ஸில் போட்டேன். அதில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வண்டி நிறுத்திட்டு போக பயமாக இருக்குது, இங்கே சரக்கு கைஸாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கார். அதாவது என்னென்னா, சரக்கு அடித்தா திருடங்களா ஆகிடுவாங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு. நான் இங்கே சரக்கு அடிக்கிறவங்களாம் வண்டி திருடுறாங்க, அதை திருடுறாங்க, இதை திருடுறாங்க நான் சொல்லவே கிடையாது, அதை மென்ஷன் பண்ணவும் கிடையாது. எனக்கு இருந்த ஒரே பயம் என்னோடய வண்டிக்கு ஏதாவது ஆகிடுமோ இல்லை அந்த மாதிரி ஆகிடுமோன்னு சொல்லிட்டு நான் வந்து சொன்னது தான். அதுவும் இல்லாமல் என்ன சொல்கிறது, புழுதிக்குட்டை டேமுங்கிறது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். அந்த டூரிஸ்ட் பிளேஸில் ஒரு பார்க் வந்து ஒரு பாலடைஞ்ச பார்க் மாதிரி இருக்கும். அந்த பார்க் வந்து அப்படியே பார்க்கே இல்லாத மாதிரி ஆகி அங்கே அந்த செடியெல்லாம் வளர்ந்து ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அங்கே தான் பைக்லாம் இப்போ நிறுத்திட்டு மக்கள் பீப்புள்ஸ் கேர்ள்ஸ் உமன்ஸ்லேருந்து கேர்ள்ஸ் உமன்லாம் ஒன்று தானே, பசங்க பொண்ணுங்கள்லேருந்து சின்ன பசங்கள்லேருந்து எல்லாமே அப்படி தான் போவாங்க. அங்கே வந்து உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு அங்கே வந்து இந்த கறி விருந்து மாதிரிலாம் போடுவாங்க. அந்த மாதிரிலாம் பசங்க பண்ணிகிட்டு இருக்கிறது அதுவே ஃபஸ்ட்டு ஒரு தப்பு. அதனால் டூரிஸ்ட் பிளேஸில் ஒரு பப்ளிக் பிளேஸில் பண்ணுறதே தப்பு. உங்களுக்கு ஏன் வலிக்குதுன்னு எனக்கு தெரியல. அது மேஜராக மேபி தப்பு பண்ணுறவங்களுக்கு வலிக்கலாம். உங்களுக்கு ஏன் வலிக்குது, உங்களுக்கு ஏன் கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு தெரியல. அதில் ஏதாவது ரீசன் இருக்குமானும் எனக்கு தெரியல. ஓகே, இது வந்து ஒரு சில்லி விஷயமா இருக்குது. ஏன்னா இப்போது என்ன சொல்கிறது, ஒரு கூட்டமே இருக்குன்னா அந்த கூட்டத்தில் நம்ம யாரையும் பர்டிகுலர் பாயிண்ட் பண்ணி சொல்ல போகிறது கிடையாது. அந்த கூட்டத்தில் ஒரு திருடர்னா தானாக வெளியே வருவாங்கங்கிற மாதிரி இவர் தானே வந்து சொல்லிட்டுருக்காரு. ப்ரோ, ஃபஸ்ட்டு அந்த என்ன சொல்கிறது, குடிக்கிறது வந்து நல்லதாக கெட்டதுன்னு நான் சொல்ல மாட்டேன். குடிக்கிறவங்கள வந்து இந்த உலகம் எப்படி பார்க்கணும் உங்களுக்கே தெரியும். ஏன்னா குடிச்சிட்டு ஒன்றும் நல்ல விஷயம்லாம் நீங்கள் யாரும் பண்ண போகிறது கிடையாது. யாருமே குடிச்சிட்டு நல்ல விஷயம் பண்ண போகிறது கிடையாது. இது வாய்ப்பே கிடையாது. அதனால் நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக சொன்னேனே தவிர இதில் வந்து எனக்கு ஒரு உள்நோக்கமோ உள்குத்தோ எனக்கு எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக அது பார்த்திங்கன்னா என்னோடய ஊர் தான். என்னோடய ஊரை பற்றி நானே ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். ஏன்னா பீப்புள்ஸ் வருவாங்க போவாங்க, அதனால் நான் சொன்னேன் ஒரு இன்ஃபர்மேஷனே இருக்கணும்னு சொல்லிட்டு.